வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம அட்டகாசமான ஒரு டொமேட்டோ சட்னி தோசை ஒன்று பண்ண போகிறோம். சாதா தோசையே செய்து செய்து ரொம்ப போர் அடிக்குதா? இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். வழக்கம் போல் மாவை ஊற்றி நல்லா விரிச்சிட்டு, கொஞ்சோல எண்ணெயை பூ போல் தொளிச்சு விட்டுட்டு, கொஞ்சம் வெந்த உடனே கரண்டி கொண்டு நல்லா தேய்ச்சி விட்டுறணும். அப்போ தான் அந்த சட்னியை மேலே தேய்க்கும் போது மாவு உருண்டு வராது. இப்போ நம்ம டொமேட்டோ சட்னியை கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். சட்னி நல்லா கட்டியாக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. நல்லா ஸ்ப்ரெட் பண்ண பிறகு இதில் வெட்டி வச்சுருக்க கொஞ்சம் ஆனியன் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அதே போல் மல்லி இலையும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, கொஞ்சோல எண்ணெயை பூ போல் தூவிட்டு, கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு ரோல் பண்ணி எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். இந்த தோசையை அப்படியே சாப்பிடலாம், செம்மையாக இருக்கும். சாம்பாரில் டிப் பண்ணி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். சர்வ் பண்ணும்போது 2 துண்டு இல்லை 4 துண்டாக கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.